ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கருப்பட்டி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. பைனி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? குடத்துல பைனி இருக்குது, சுத்தமான பைனி. எங்கள் வீட்டு பைனி எங்கள் அத்தை தான் கருப்பட்டி காய்க்க போகிறாங்க. கருப்பட்டியை பைனியை அரிப்பு வச்சு அரித்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதை கொஞ்சம் ரசிச்சிட்ருக்காங்க. அப்புறம் நல்லா கொதிக்கும். பைனி கொதித்ததுக்கப்புறமா தியா குட்டி அவங்க பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கொதித்து ரெடி ஆகிட்டு கருப்பட்டி குப்பனி ஆகிட்டு அதுக்கப்புறமா நல்லா கிண்டுவாங்க. ஒரு மட்டையை வச்சு நல்லா கிண்டிட்டு தியா குட்டி இடையில நல்லா கருப்பட்டி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நல்லா கிண்டணும். கிண்டினதுக்கப்புறமா சிரட்டையை அங்கே ஒரு பாலியில் ஊற போட்டுறணும். ஊறினதுக்கப்புறம் அதை கீழே ஒரு துணியை விரித்து சிரட்டையும் வச்சு சிரட்டையை அதில் வைக்கணும். வரிசையாக வச்சதுக்கப்புறம் அந்த கிண்டி வச்சுருக்காங்களா, மட்டையை வச்சு கிண்டினாங்கள, அந்த பூப்பனியை ஒவ்வொரு சிரட்டையிலையும் ஊற்றுவாங்க. ஊற்றுனதுக்கப்புறமா காய வைப்பாங்க. காய வச்சதுக்கப்புறமா கருப்பட்டி ரெடி ஆயிரும். யாருக்கெல்லாம் கருப்பட்டி பிடிக்கும்? இது எங்கள் வீட்டில் உள்ள சுத்தமான கருப்பட்டி. நல்ல கலராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பட்டி பிடிச்சவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கருப்பட்டி ஊற்றிட்டுருக்காங்க எங்கள் அத்தை. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அது மூடி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா கருப்பட்டி ரெடி ஆகிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கருப்பட்டி. இந்த கருப்பட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நாங்கள் எங்கள் வீட்டிலையே எங்கள் அத்தை காய்ச்சி ரெடி பண்ணியிருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ அழகாக வருது பாருங்கள் கருப்பட்டி. கலராக இருக்குது கருப்பட்டி. நல்லா கருப்பட்டி ரெடி.